வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம நாவல் பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதிக மெடிசினல் வேல்யூஸ் இருக்கிற சூப்பர் டேஸ்டான ஜூஸ் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 20லேருந்து 25 பழம் எடுத்துக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. இதை இப்போ மிக்சியில் போட்டுடலாம். இதில் நான் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை குடிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிடுங்க. சுகர் சேர்க்கறத பற்றி பிரச்சனை இல்லைன்னா தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை லெமனை இதோட புழிஞ்சிக்கலாம். இன்கிரீடியன்ஸ் அவ்வளோதான். தண்ணியை ஊற்றி அடிச்சிங்கன்னா உங்கள் ஜூஸ் ரெடி. இந்த நாவல் பழம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் உடம்புல உள்ள ஸ்டார்ச் அது சீக்கிரமாக எனர்ஜியாக மாற்றிடுது. அதனால உங்கள் சுகர் லெவலை எப்பயுமே இது கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஸோ அதிகமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கலாம். இந்த பழத்தில் அயன் அண்ட் விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த பழம் உங்களுக்கு தான். ஜாஸ்தியாக எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் ஜாஸ்தியாகும். இந்த பழம் எடுத்துகிட்டே வரும்போது உங்கள் பிளட்டை இது நல்லா பியூரிஃபை பண்ணும். அதே மாதிரி ஏதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட இது கிளியர் பண்ணும். இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ குழந்தைங்களுக்கும் இது கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் இந்த சம்மருக்கு கொஞ்சமாக ஐஸ் கியூப் போட்டு குடிங்க. செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.